இந்த சார்ட் உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுன்னு தெரியாட்டி நீங்கள் உங்களோட கிரிப்டோ கரன்சி எல்லாத்தையுமே லூஸ் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். நார்மலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கிரிப்டோ சைக்கிள் 4 வருஷத்துக்கு ரன் ஆகும். அந்த 4 வருஷத்தில் நிறைய விஷயங்கள் நடக்கும். அதில் முக்கியமான விஷயங்கள் தான் இது. இதை மட்டும் நீங்கள் சரியாக விளங்கெடுப்பீங்கன்னு சொன்னால் சரியான டைமுக்கு நீங்கள் என்ட்ரு ஆகி சரியான டைமுக்கு எக்ஸிட் ஆகிடலாம். ஏன் அதை 4 வருஷம்னு சொல்கிறேன்னு சொன்னால் நார்மலாக பிட்காயின் ஹால்விங் ஒவ்வொரு 4 வருஷத்துக்கு ஒருக்கா தான் நடைபெறும். ஓகே, ஏன் 4 வருஷத்துக்கு ஒருக்கான்னு சொல்கிறேன்னு சொன்னால் பிட்காயின் ஹால்விங் நார்மலாக 4 வருஷத்துக்கு ஒருக்கா தான் நடக்கும். ரீசன்ட் பிட்காயின் ஹால்விங் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2024 ஏப்ரலில் நடந்துச்சு. இப்போ அந்த பிட்காயின் ஹால்விங் நடந்தே நம்ம ஆல்மோஸ்ட் 6 மாதத்தை பாஸ் பண்ணிட்டோம். ஓகே, அநேகமானாக்கள் நம்பர் எப்படின்னு சொன்னால் பிட்காயின் ஹால்விங் நடந்த உடனே கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் பம்ப் ஆயிடும் சொல்லி, அப்படி உடனே பம்ப் ஆகாது, கிராஜுவலாக தான் பம்ப் ஆகும். ஓகே, முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் பிடிசி பம்ப். ஓகே, பிடிசி பம்ப் ஆகிற இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாளில் நடக்கிற விஷயம் இல்லை. இந்த பிடிசி பம்ப் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிஎம் ஆகிற பொட்டத்தில் இருந்து மெதுவாக தான் இது நடக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக பிட்காயினுக்குள்ளே ஃபண்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கும். இந்த ப்ராசஸே கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 2 வருஷத்துலேருந்து 3 வருஷம் எடுக்கும். அதாவது ஒரு சைக்கிள் 4 வருஷம்னு சொன்னால், அதாவது ஒரு கிரிப்டோ சைக்கிள் 4 வருஷம்னு சொன்னால் அதில் ஆல்மோஸ்ட் 2 to 2.5 வருஷம், அப்படி இல்லாட்டி ஆல்மோஸ்ட் 3 வருஷம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அக்யூமுலேஷன் பீரியடில் தான் போயிட்டுருக்கும். ஓகே, இந்த டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அநேகமானாக்கள் கிரிப்டோவை பற்றி கதைக்க மாட்டாங்க, நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் கதைக்க மாட்டாங்க. கிரிப்டோவை பற்றி பெரிய அளவில் ஒன்றுமே இருக்காது. ஒன்லி ஓஜி கிரிப்டோ பீப்புள் மட்டும்தான் கிரிப்டோவை நம்பி கிரிப்டோவை பற்றி கழிச்சிட்டு தெரிவாங்க. ஓகே, என்ன மாதிரி ஆக்கு. ஓகே, அதுக்கு பிறகு அந்த கொஞ்சம் கொஞ்சமாக பம்ப் ஆகிட்டு வரக்குள்ள ஹால்விங் வரும். ஹால்விங் முடிஞ்சதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பம்ப் ஆகி பிட்காயின் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல் டைம் ஹையை டச் பண்ணும். ஓகே, இல்லாட்டி ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி அதுக்கு மேலே போகும். இப்போ போன சைக்கிளில் ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னு சொன்னால் $60,000, கிட்டத்தட்ட $60,000. அதுலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நம்ம எந்த பீரியட்லேங்கன்னு சொன்னால் பிட்காயின் பம்புங்கிற இந்த பீரியட்லாம் இருக்கேன். இப்போ அந்த 60,000 உடைச்சிட்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் இந்த வீடியோ செல் டைமுக்கு ஆல்மோஸ்ட் $100,000 கிட்ட பிட்காயின் வந்துட்டு. ஸோ பிட்காயின் நல்லா பம்ப் ஆகி முடிஞ்சதுக்கு பிறகு என்ன நடக்கும்னு சொன்னால் இந்த பிட்காயினில் நிறைய ப்ராஃபிட் எடுத்துருப்பாங்க. ஓகே, இந்த பிஎம் மார்க்கெட்டில் ஃபுல்லாக அக்யூமுலேட் பண்ணின நிறைய பேர் இந்த பிட்காயின் மேலே நல்லா பம்ப் ஆகினதுக்கு பிறகு இந்த பிட்காயினில் ப்ராஃபிட் எடுப்பாங்க. அந்த ப்ராஃபிட் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் எத்தூரியத்துக்குள்ளே மாற்றுவாங்க. எத்தூரியம் சொன்னால் பிட்காயினுக்கு அடுத்து அறிகிற 2வது மிகப்பெரிய ஆல்காயின். அதுக்குள்ளே மாற்றின உடனே என்ன நடக்கும்னு சொன்னால் எத்தூரியம் கொஞ்சம் கொஞ்சமாக பம்ப் ஆரம்பிக்கும். அப்படி எத்தூரியம் பம்ப் ஆகினதுக்கு பிறகு மிட் கேப் அல்காயினல் பம்ப் ஆகும். ஓகே, அல்ட் பம்ப் ஆகும். அல்ட்டில் முதலாவது எது பம்ப் ஆகும்னு சொன்னால் மிட் கேப் அல்காயினல் பம்ப் ஆகும். மிட் கேப்னு சொன்னால் காயின் மார்க்கெட் கேப்பில் டாப் 10க்குள்ளே டாப் 20க்குள்ளே இருக்கிற காயின் எல்லாம் பம்ப் ஆகும். ஓகே, அடுத்த எத்தூரியத்துக்கு அடுத்தது இருக்கிற மிகப்பெரிய காயின்ஸ் எல்லாம் பம்ப் ஆகும். அதுக்கு பிறகு மார்க்கெட் கொஞ்சம் ட்ராப் ஆகி, அதாவது இது பம்ப் ஆகிட்டே இருக்காது, சின்ன சின்ன ட்ராப்புகள் வரும். ஆனால் அதுக்கு பிறகு ஒரு பெரிய ஒரு ட்ராப் ஒன்று வரும், லைக் 30-40% சொல்லி பெரிய ஒரு ட்ராப் ஒன்று வந்த பிறகு ஓகே மைக்ரோ கேப்ஸுகள் பம்ப் ஆகும். மைக்ரோ கேப்ஸ்னு சொன்னால் சின்ன காயின்கள் எல்லாமே பம்ப் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் மாதிரி இவ்வளோ சொல்லி நிறைய பேர் கிரிப்டோ கரன்சிக்குள்ளே கதைக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக சைட் பேஸில் போக ஆரம்பிக்கும். சைட் பேஸ்னா லைக் மேலேயும் போகாது கீழேயும் போகாது, சும்மா ஒரு சின்ன பம்ப், ஒரு நாளைக்கு 2-3%, 5%ன்னு சொல்லி மார்க்கெட் சைட் பேஸில் நகர ஆரம்பிக்கும். பெரிய அளவில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது மார்க்கெட். அப்படி கொஞ்சம் காலத்தில் சைட் பேஸில் போனது பிறகு அடுத்தது மீம் காயின்கள் பம்ப் ஆகும். எப்போ மீம் காயின்கள் பம்ப் ஆகுதோ அப்போவே நீங்கள் நினச்சிக்கணும் மார்க்கெட்டில் பெரிய ஒரு அடி உள்ள போகுது, பிஎம் மார்க்கெட்டுக்குள்ளே போகிறோம்னு சொல்லி அப்போவே நீங்கள் முடிவு எடுத்துடணும். இந்த டைமில் தான் நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் மாதிரி ஹைக்க ஆரம்பிப்பாங்க. கண்ட மீம் காயின் எல்லாம் பம்ப் ஆகும். சும்மா ஒரு யாருனால ஒரு காயினோட கிரியேட் பண்ணுவோம், அந்த காயினை பற்றி எல்லாரும் கேட்பாங்க. சும்மா 10x 100x 50x 70xன்னு சொல்லி எல்லாமே பாசிபிள் ஆகும் இந்த மீம் பம்பிங் சீசனில். ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய புது ஆக்கள் மார்க்கெட்டுக்குள்ளே வருவாங்க. வாராக்கள் எல்லாம் கிரிப்டோ கரன்சியை பற்றி கதைக்க ஆரம்பிப்பாங்க. பிட்காயின் இந்த கிரிப்டோ கரன்சி இதில் என்னத்துக்கு வந்திக்கின்றே தெரியாமல் இந்த மீம் காயின்கள், அதாவது இன்றைக்கு காசு போட்டால் நாளைக்கு பணக்காரன் ஆகலாம், நாளைக்கு இது பிஎன்டபிள்யூவில் போகலாங்கிற இந்த மென்டாலிட்டியில் இருக்கிற கெட் ரிச் குயிக் மென்டாலிட்டியில் இருக்கிற நிறைய பேர் மார்க்கெட்டுக்குள்ளே வருவாங்க. வந்து கண்ட கிரிப்டோ கரன்சி, அதாவது மீம் காயின், மெயினாக மீம் காயின், இந்த செல்லப்பிராணின்ற பேரில் இருக்கிற மீம் காயின் எல்லாத்துலேயுமே உள்ளுக்கு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுல 100-99% காயின்கள் ஜீரோவுக்கு போகும், டம்ப் ஆகும். இருந்தாலும் அந்த மீம் கிரேஸால் என்ன நடக்கணும்னா எல்லா அந்த இன்ஃப்ளூயன்சர்ட்டையும் காசை கொடுத்து நிறைய மீம் காயின் ஃபேக் காயின்ஸில் ப்ரொமோட் பண்ண வைப்பாங்க. நிறைய ஃபேக் காயின்கள் ப்ரொமோட் ஆகும். அதுக்குள்ளே போய் நிறைய பேர் காசை இழந்து ஸ்டில் அந்த ஒரு 100x காயினை கண்டுபிடிக்கிறங்கிற பேரில் லட்சக்கணக்கான காயின்களில் இன்வெஸ்ட் பண்ணி எல்லாருமே ஜீரோவுக்கு போவாங்க. இதுக்கு பிறகு இது 2 நடக்கும். ஓகே, மார்க்கெட் ப்ளீட் ஆகுறதும் பெரிய ஸ்கேம் ஃபியர் ஒன்று நடக்கும். அதாவது எதுனான ஒரு பெரிய எக்ஸ்சேஞ்ச் ஒன்று கலாப்ஸ் ஆகும். அப்படி இல்லைன்னு சொன்னால் எதுனான ஒரு ஸ்டேபிள் காயினில் ரெகுலேஷன் வந்து ஸ்டேபிள் காயின் ஒன்று ஃபெயிலியர் ஆகும். அப்படி இல்லாட்டி
பெரிய ஒரு கிரிப்டோ கரன்சி ரிலேட்டடான ஏதோ ஒரு கம்பெனியோ அப்படி இல்லாட்டி பெரிய ஒரு கண்ட்ரியோ வந்து கிரிப்டோ கரன்சியை பேன் பண்ணும். என்னென்னாலும் ஒரு பெரிய ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்து அந்த நெகட்டிவ் நியூஸை வச்சு மார்க்கெட்டை ஃபுல்லாக வேல்ஸ் டம்ப் பண்ணுவாங்க. வேல்ஸ் ஆடணும்னா 1000 பிட்காயினுக்கு மேலே வச்சிருக்கிறாங்களோ நம்மளாம் வேல்ஸ்ன்னு சொல்லுவோம். அவனால தான் இந்த பாசிட்டிவ் நியூஸ் நெகட்டிவ் நியூஸில் போட்டு மார்க்கெட்டை பம்ப் பண்ணுறதும் டம்ப் பண்ணுறதும். அவனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏர்லியர் டேஸில் அதாவது பிஎம் மார்க்கெட்டில் என்ன செய்வாங்க, நிறைய அக்யூமுலேட் பண்ணிடுவாங்க. அக்யூமுலேட் பண்ணி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவனெல்லாம் அந்த மார்க்கெட்டை பம்ப் பண்ணி உங்களை மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டரை உள்ளுக்கு கொண்டு வந்தது பிறகு அந்த மீம் காயின் அது இதெல்லாம் காட்டி போட்டு என்ன செய்வாங்கன்னா ஒரு பெரிய நெகட்டிவ் நியூஸ் ஒன்று கொண்டு வந்து அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா அந்த நெகட்டிவ் நியூஸ் வர பீரியட் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா நெகட்டிவ் நியூஸும் ஜஸ்ட் ஒரு 1 வீக்குள்ளே வரும். லாஸ்ட் பிஎம் மார்க்கெட்டில் என்ன நடந்துக்கணும்னா எஃப்டிஎக்ஸ் கலாப்ஸ் ஆகினது. லூனாங்கிற ஒரு காயின் அதோட இது லூனாட அந்த ஸ்டேபிள் காயின் பெக்கிங்கலேருந்து அது கலாப்ஸ் ஆகினது. மற்ற நிறைய நாடுகள பிரச்சனை எல்லாமே ஜஸ்ட் ஒரு 1 வீக்குள்ளே வந்து 60,000 இருந்த பிட்காயின் அப்படியே ஒரு 1 வீக்லையோ 2 வீக்கில் நினைக்கிறேன் $16,000 கொண்டு வந்தாங்க. அதான் அந்த சைக்கிளோட பிஎம் மார்க்கெட்டோட பாட்டம். ஓகே, ஸோ இப்படி எதுனால பெரிய ஒரு பேட் நியூஸை கொண்டு வந்து பிஎம் மார்க்கெட்டை கொண்டு வர வைப்பானால் நீங்கள் எல்லாருமே புதுசாக வந்து அவ்வளோ பேர் இந்த மீம் காயின் அது இதுன்னு சொல்லி லாஸ்ட்டாக வந்து எல்லாருமே பயத்தில் என்ன செய்வீங்கன்னா நட்டத்தில் விற்க ஆரம்பிப்பீங்க. ஓகே, அதுக்கு பிறகு இந்த கிரிப்டோ கரன்சி டப்பலியான விஷயம் பிட்காயின் இது நான் ஸ்கேம் ஆகிட்டேன், நான் ஏமாந்துட்டேன், நான் லொஸ்ட் ஆகிட்டேன்னு சொல்லி அதுக்கு பிறகு ப்ராப்பரான ஃபண்டமெண்டல் இல்லாமல் ப்ராப்பரான ரிசர்ச் இல்லாமல் என்ன செய்கிறேன்னு தெரியாமல் உள்ளுக்கு வந்து விட்டு அதுக்கு பிறகு கிரிப்டோவில் லொஸ்ட் ஆகிட்டேன்னு சொல்லி அது பிறகு இந்த நியூபீஸ் எல்லாம் கத்திக்கிட்டு போவாங்க. அதுக்கு பிறகு ஃபைனல் டம்ப் நடக்கும். ஃபைனல் டம்ப் நடந்து பிஎம் ஆகிற பொட்டமுக்கு போகும். அதுக்கு பிறகு ரீஸ்டார்ட் மேலே போகும். அதாவது அந்த பிஎம் மார்க்கெட் பொட்டத்தில் இருந்து அந்த பிட்காயின் இந்த லோவிலேருந்து திரும்ப டொப்புக்கு வாரத்துக்கு கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு 3 வருஷம் மெதுவாக போகும். இந்த டைமில் இவ்வளோ மீம் கோயினை ப்ரொமோட் பண்ணாக்கள் சரி, புதுசாக வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் சரி, புதுசாக மார்க்கெட்டுக்கு வந்தாக்கள் சரி, எல்லாருமே வழியில் வைத்துருவாங்க. என்ன மாதிரி 1-2 ஓஜி கிரிப்டோ பீப்புள் உள்ளுக்கு இருப்பாங்க. ஓகே, மற்ற நியூபி எல்லாருமே வெளியில் போயிடுவாங்க. அதுக்கு பிறகு திரும்ப நான் சொன்ன அதே சைக்கிள் திரும்ப கண்டினியூ ஆகும். இதுதான் மார்க்கெட் திரும்ப நடந்துகிட்டு இருக்குது. இதை சரியாக நீங்கள் கேபிட்டலைஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் வேறு லெவலில் ப்ராஃபிட் எடுக்கலாம். அதாவது நீங்கள் ட்ரேடிங் லாங் டைமுக்கு அக்யூமுலேட் பண்ணுற பற்றி சொல்லலை, நீங்கள் ட்ரேடிங் பண்ணுற ஆளாக இருப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த பிஎம் மார்க்கெட்டோட பொட்டமில் இருந்து வடிவாக நிறைய காயின் அக்யூமுலேட் பண்ண ஆரம்பிப்பீங்கன்னு சொன்னால் புல் மார்க்கெட்டோட டொப்பில் அழகாக விற்றுட்டு 10x 100xல வடிவாக ப்ராஃபிட் பார்த்துட்டு வெளியில் போகலாம். ஸோ இதை பற்றி நீங்கள் இந்த சைக்கிளை ஃபாலோ பண்ணி கிரிப்டோக்குள்ளே வரேன் அப்படி இல்லாட்டி ஆன்லைனில் இன்ஃப்ளூயன்சஸ் மாதிரி கண்ட சொல்கிறான்னு சொல்லி அந்த காயினெல்லாம் வாங்கி இதில் ரெக்ட் ஆகி வெளியில் போகிற ஆளான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் உங்களுக்கு கிரிப்டோ கரன்சியை பேசிக்கிலேருந்து படிக்கணும். எப்படி கிரிப்டோ கரன்சி வாங்குகிற, எப்படி கிரிப்டோ கரன்சியை விற்கிற, எப்படி கிரிப்டோ கரன்சியை ப்ரொடெக்ட் பண்ணுற, லாங் டைமுக்கு எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுற, ஹேக்கர்ஸ்டேருந்து நிறைய பிரச்சனையிலேருந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுற, எப்படி கிரிப்டோ கரன்சிலேருந்து பிட்காயின்லேருந்து பெசிவ் இன்கம் ஏர்ன் பண்ணுற, எப்படி அதை மல்டிப்ளை பண்ணுறேன்னு சொல்லி எல்லா விஷயத்தையுமே பிட்காயின் ஹார்வெஸ்ட் சிஸ்டத்தில் 100% ஃப்ரீயாக நான் டீச் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம்னு சொன்னால் இந்த பிட்காயின் ஹார்வெஸ்ட் சிஸ்டத்தை நீங்கள் உங்களோட ப்ரோக்ராமாக மாற்றி நீங்கள் யாருக்கு வேணும்னாலும் கொடுக்கலாம். ஓகே, இதை ஒரு ஒயிட் லேபிள் சிஸ்டமாக தான் நான் செஞ்சுருக்கிறேன். இதில் ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் ஏன் உங்களுக்கு அந்த பிட்காயின் ஹார்வெஸ்ட் சிஸ்டம் வேணும்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ரிக்வெஸ்ட் நல்ல ரிக்வெஸ்ட் ஆகிருக்குன்னு சொன்னால் அது எங்கே எடுக்குன்னு சொல்லி நான் சொல்கிறேன். ப்ளஸ் நீங்கள் இந்த சைக்கிளில் நீங்கள் இந்த அல்ட்காயின் இந்த மார்க்கெட்டில் பிட்காயின் டாப் எவ்வளோ போகும்னு சொல்லி நீங்கள் நினைக்கிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.